அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய இரவு தொழுகையை, தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் இன்றைய தினம் செய்த அமல்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு நிறைவான நற்கூலிகளை நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் தராவீஹ் தொழுகையிலே செவியுற்ற பகுதியிலிருந்து ஒரு வசனம், இன்றைக்கு ஆயத்துல் குர்சி என்கின்ற ஒரு மகத்தான வசனத்தை நாம் செவியுற்றோம். பொதுவாக இரவு நேரத்திலே நாம் இங்கே நேரத்தை செலவழித்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் இங்கே செலவழிக்கக்கூடிய நேரங்கள் என்பது அது பயனுள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால், சொல்லப்படுகிற விஷயங்களை உள்வாங்கி அதை செயல் வடிவத்தில் வெளிப்படுத்த வேண்டும். செயல் இல்லாத ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது அந்த நாலேஜினால் பயனே கிடையாது. ஒரு விஷயத்தை தெரிந்தால் தெரிந்ததை செயல்படுத்த வேண்டும். அப்போ நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதின் அடிப்படையான நோக்கமே அதை செயல்படுத்துவதுதான். செயல்பாடு இல்லாமல் ஒன்றை புரிந்து கொள்வதனால் எந்த பயனும் கிடையாது. சொல்லப்போனால் அப்படி ஒரு நாலேஜ் எனக்கு வேணான்னு ரசூல்லா கேட்க சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. பயனில்லாத கல்வி எனக்கு வேணவே வேணாம், அல்லாஹ் உன்ட்ட நான் பாதுகாப்பு கேட்குறேன்னா. அப்போது ஒரு நாலேஜை கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கற்றுக்கொண்ட விஷயத்தை செயல் வடிவத்தில் அப்ளை பண்ணுறது இருக்கு பாருங்கள், அதுதான் மிக முக்கியமானது. அப்போ நாம் அங்கே செலவழிக்கிற இந்த நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு இல்மு அமல் ரெண்டும் சேர்ந்த ஒரு வடிவத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் கராராகவும் குறியாகவும் இருக்கிறேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படுற விஷயங்களை குறைந்தபட்சம் அதை உள்வாங்கி செயல்படுத்துகிற அந்த மனோபாவத்தில் நாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதை செயல்பாட்டில் கொண்டு வரக்கூடிய அந்த உணர்வை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை உங்களிடத்தில் வெளிப்படுத்திவிட்டு இன்றைய உரைக்கு நான் செல்கிறேன். ஆயத்துல் குர்சி என்பது நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயம். ஆனால் இருந்தாலும் இந்த வசனத்தினுடைய தாத்பரியங்கள், அது சொல்லக்கூடிய உள் அர்த்தங்கள், அதனுடைய உட்கருத்துக்கள், இவையினால் இந்த வசனம் என்பது மகத்தான வசனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. உபய் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், சஹாபி தான் அவங்க, குர்ஆன் அறிஞர். அவர் குர்ஆனுடைய ஓதல் முறை அறிஞராக இருந்தார். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களாம், ஐயு ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹி அஅலம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் எந்த வசனம் மிகவும் மகத்தான வசனம் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய வேதத்தில் சஹாபாக்கள்கிட்ட பெரும்பாலும் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பதில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசூல்லா வஹியோட தொடர்பு உள்ளவங்க. பதில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்காக ரசூல்லா முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்கன்னா பதிலை உடனே சொல்ல மாட்டாங்க. மாறாக அவங்க சொல்கிற வாசகம் என்னவா இருக்கும்னா, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்குமே நன்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் எது மகத்தான வசனம் என்று கேட்டு விட்டார்கள். இவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் பதில் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் விடலை. திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் எது மகத்தான வசனம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், ரசூலுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் திரும்ப விடாமல் அல்லாஹ்வுடைய வேதத்தில் எது மகத்தான வசனம் தெரியுமா? இவரும் விடலை, ரசூலுல்லாஹும் விடலை. கடைசியில் அல்லாஹு ரசூலுஹு ஆலம்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசியில் பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய 2வது அத்தியாயம் 255வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்குகிற அந்த வசனம்தான் வேதத்தில் மகத்தான வசனம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இது மகத்தான வசனமாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே சொல்லப்படுற விஷயங்கள். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் இந்த ஆயத்தில் என்ன சொல்ல வர்றான்னா,
தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறான், தான் யார் அப்படிங்கிறத சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அவனுக்கு முன்னால் நாம் அனைவரும் ஒன்றுமே இல்லை என்கின்ற உணர்வை பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய அடிப்படை நோக்கம். எடுத்த உடனே அல்லாஹ் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறான்? அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. முதல்ல எடுத்த உடனே தன்னை பற்றி சொல்கிறான், என்னை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது. ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திட்டான். அறிமுகப்படுத்திட்டு அடுத்து சொல்கிறான் அல் ஹய்யூ அல் கையூம். அல்லாஹ் எனப்படுபவன் யார் என்றால் அல் ஹை, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் என்பது அறவே கிடையாது, எப்போதும். அதாவது இதுக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போதும் இருந்து கொண்டிருப்பவன், எப்போதும் இருந்து கொண்டிருக்க போகிறவன். ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படியான ஒன்றுக்குத்தான் நித்திய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்போது இவன் எப்போதுமே உயிராக இருந்து கொண்டிருக்கிறான். என்னைக்கு ஆரம்பித்தான் தெரியாது. அவன்தான் முதலானவன், அவனுக்கு முன்பு எதுவும் கிடையாது. அவன்தான் இறுதியானவன், அவனுக்கு பின்னர் எதுவும் கிடையாது. அப்போ எனவே அப்படிப்பட்டவனை தான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய, இப்போ நம்முடைய நமக்கும் ஹயாத் இருக்குது, நம்மளும் ஜீவன் உள்ளவர்கள் தான். ஆனால் நம்ம ஜீவனுக்கும் அல்லாஹ்வுடைய ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்முடைய ஜீவன் என்பது தொடக்கமும் முடிவும் உள்ள ஜீவன். நம்முடைய உயிர் வாழ்க்கை என்பது தொடக்கமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உயிர் வாழ்க்கை என்பதற்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்போ நமக்கும் ஹயாத் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் ஹயாத் இருக்குது. ஹயாத் என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஹை என்பது. நாமும் ஹை தான், நாமும் உயிரானவங்க தான். ஆனால் நாம் உயிராக இருக்கிறதுக்கு வேறு ஆள் தேவைப்படுது. அவங்க இருந்தால் தான் நம்ம உயிராக இருக்க முடியும். அதே மாதிரி நமக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுது, ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்வோம்? ஹையாக இருப்போம். அந்த டைம் பாராயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, போட்டுன்னு போயிடுவோம். அது வெளி கிடையாது. அப்போ நம்முடைய ஹயாத் என்பதற்கும் இறைவனுடைய ஹயாத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. சரி, அடுத்து அல் கையூம். கையூம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, படைப்புகளை நிலைநிறுத்துபவன். படைப்புகளை நிலைநிறுத்துபவன். அதாவது படைப்புகளுக்கு அதை எப்படி உருவாக்குறது, உருவாக்குறதை எப்படி பராமரிக்கிறது, எப்படி ஆக்கிறது, எப்படி அழிக்கிறது, எல்லாமே அவன் கையில் தான் இருக்குது. அவன் ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வினாடியும் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுடைய திட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் திட்டம் கொஞ்ச நேரம் நடக்கலைன்னா எதுவுமே இயங்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகியாக படைப்புகளை நிலைநிறுத்தக்கூடியவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அல் ஹய்யு அல் கையூம். இந்த அல் ஹய்யு அல் கையூம்ங்கிறத வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸில் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் மகத்தான பெயர் என்று அரபியில் சொல்லுவாங்க. இஸ்முல் ஆலம் என்று சொல்வார்கள். இஸ்முல் ஆலம் என்று சொன்னால் மகத்தான பெயர் என்று பொருள். ஆனால் அதனுடைய மகத்துவம் என்னன்னு சொன்னால், அல்லதி இதா துஇய பிஹி அஜாப். அந்த பெயரை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்டுவிட்டால் அல்லாஹ் தராமல் இருக்க மாட்டான். அந்த பேருக்கு பேர் தான் இஸ்முல் ஆலம்னு பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அந்த பெயரை முன்வைத்து அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க. இறைவா, உன்னுடைய மகத்தான பெயரினால் உன்னுடைய வேதத்தில் நீ அதை சொல்லியிருக்கலாம், அல்லது உன்னுடைய அடியார்கள் ஒருவருக்கு நீ அதை சொல்லிக் கொடுத்திருக்கலாம், அல்லது சொல்லிக் கொடுக்காமல் உன்னுடைய மறைவான அறிவில் நீ அதை வைத்திருக்கலாம். ஏதோ ஒன்று ஆகமத்தில் உனக்கு மறைவான பேர்னு ஒன்று, மகத்தான பேர்னு ஒன்று இருக்குது. அந்த பெயரை முன் வச்சு இறைவா உன்ட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகள் வச்சாங்க ரசூலுல்லாஹ். நமக்கு அப்படி கோரிக்கை வைக்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்களாம் நமக்கு துவா செய்கிறதுங்கிறதுக்கு நிறைய சில பேருக்கு சொல்கிறேன், சில வார்த்தைகளை விட்டு அதுக்கு பிறகு ஒன்றுமே தெரியாது துவா செய்கிறதுக்கு, அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்போம். இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும். இறைவா, உன்னுடைய மகத்தான பெயரினால், அது என்ன பேருன்னு எனக்கு தெரியலை, அது உன்னுடைய அறிவு என்கின்ற கருவூலத்தில் அது இருக்கும். நீ யாருக்காவது சொல்லி கொடுத்துருப்ப, அல்லது ஏதாவது வேதத்தில் சொல்லியிருப்ப. அந்த பெயரை முன்வைத்து நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த அந்த கோரிக்கைக்கு அல்லாஹ்ட்ட மறுப்பே கிடையாது. அப்படியான ஒரு பெயருக்கு இஸ்முல் ஆலம் என்று அரபியிலே சொல்வார்கள். அந்த இஸ்முல் ஆலம் என்பது 3 வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 3 வசனங்கள். அதில் ஒரு வசனம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கையூம். 2வது வசனம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கையூம். 3வது வசனம்
வஅனத்தில் உஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். இந்த மூணுலையும் எது சிமிலராக வருது? ஹய்யுல் கய்யூம்ங்கிறது சிமிலராக வருது. அப்போ இதுதான் என்னது அந்த பெயர் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார். அதனால இதுதான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் துஆ செய்யும் போது இறைவா நீ யாருக்காவது கற்றுக் கொடுத்துருப்ப, வேதத்தில் இறக்கியிருப்ப, அல்லது யாருக்கும் சொல்லி கொடுத்தாம நீயே வச்சிருந்திருப்ப அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கெஸ் தான், அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். ஆக மொத்தத்தில் இந்த பெயருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அப்போ அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் போது முதல்ல தான் நித்திய ஜீவன் என்றும் படைப்புகளை நிலைநிறுத்துகிறேன் என்றும் அறிமுகப்படுத்தி விடுகிறான். அடுத்து சொல்கிறான் பாருங்க, லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அல்லாவை சிறுதுயிலும் பற்றி கொள்ளாது, பேருறக்கமும் பற்றி கொள்ளாது. சிறுதுயிலும் அவனுக்கு வராது, பேருறக்கமும் வராது. அது என்ன சிறுதுயில்னா என்ன? ஜும்மாவில் பயன் கேட்டுக்கிட்டு போது திடீர்னு இப்படி விழுவோம்ல, அதுக்கு பேர் சிறுதுயில். சின்ன தூக்கம்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மளே முழிச்சிருவோம், திடீர்னு சவுண்டு பெருசாக வந்துடும் அப்படி நம்மளே முழிச்சிருவோம், அதுக்கு பேர் சிறு தூக்கம், சிறுதுயில். பேருறக்கம்ங்கிறது என்ன அர்த்தம்னா கொரட்டை விட்டு அடிக்கிறது. புரிஞ்சா? டம்மு டம்முன்னு கதவை தட்டினாலும் என்ன செய்யாது, எழுந்திருக்கிறதே இல்லை. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே கிடையாது. அவனுக்கு சிறுதுயிலும் கிடையாது, பேருறக்கமும் கிடையாது. தூங்குனா என்னத்துக்காகும்? தூங்குனா என்னத்துக்காகும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இஸ்ரவேலர்கள் கேட்டாங்களாம், ரப்பு தூங்குவானா அப்படின்னு கேட்டாங்களாம். ரப்பு தூங்குவானா? மூசா நபி இஸ்ரவேல்கிட்ட கேட்டாங்களாம், நான் விளையாடுறீங்களா? கேள்வி கேட்குறது அர்த்தம் இல்லை. அல்லாஹ் விஷயத்தில் எப்படி தான் நீங்கள் கிண்டலாக கேள்வி கேட்பீங்க? அது எப்படி அவனுக்கு தூக்கம் இருக்கும்? கோவப்பட்டாங்க. அல்லாஹ் வஹி அறிவிச்சானா மூசா நபிக்கு, ஏன் கோவப்படுறீங்க? நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர்றேன், அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தூக்கம் இல்லைங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னாங்களாம். மூசா நபிகிட்ட அல்லாஹ் சொன்னான், 2 கையில் கண்ணாடி டம்ளரை வச்சுக்குங்க, கண்ணாடி குடுவை இருக்குல்ல, எடுத்து கையில் இப்படி வச்சுக்குங்க, ராத்திரியில் அப்படி வச்சுக்கிட்டே நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. ராத்திரியில் நிற்க ஆரம்பிச்சிருக்காரு, திடீர்னு தூக்கம் வந்திருக்கு அவருக்கு, கீழே உள்ள போக பட்டுன்னு பிடிச்சிக்கிட்டார், காப்பாற்றிட்டார். அடுத்து ராத்திரி போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் தூக்கம் மிகைக்க கீழே விழுந்துருச்சு. அல்லாஹ் லாஸ்ட்டில் சொன்னானா, நான் தூங்குனா அந்த வானம் பூமி இந்த மாதிரி தான் கீழே விழும், யார் பிடிக்காத, யார் அதை பற்றி வைக்க, உங்களாலேயே இதை கொஞ்ச நேரம் பிடிச்சி நிற்க முடியலையே, இந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் அவங்களுக்கு உணர்த்துங்க இதை அப்படின்னு மூசா நபிக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்போது அல்லாவை பொறுத்த வரைக்கும் துயில் சிறுதுயிலும் இல்லை, பேருறக்கமும் கிடையாது அவனுக்கு. அவன் தூங்கிட்டானா என்ன செஞ்சிடும்? இயற்கம் என்பது தடைபட்டு நின்றுவிடும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கடவுள் கோட்பாட்டை இஸ்லாம் எவ்வளோ தெளிவாக எடுத்து வைக்குதுன்னு பாருங்கள். இதே பிற சமய மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடவுள் மஞ்சம் கொண்டாரும்பாங்க. மஞ்சம் கொண்டாருன்னா என்ன அர்த்தம்? கட்டில் படுத்தாருன்னு அர்த்தம். அதுவும் மஞ்சங்கிறது புது மாப்பிள்ளைக்குள்ள கட்டிலுக்கு பேர் தான் மஞ்சம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூங்குனாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி தூங்குறாரும்பாங்க கடவுளை, தூங்குனாருன்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுள் கோட்பாடுங்கிறது இஸ்லாம் மிக தெளிவாக இதில் வரையறுத்து வச்சிருக்கு. இதெல்லாம் பலவீனம், ஒரு மனுஷனுடைய பலவீனம். பலவீனம் என்பது இறைவனுடைய தன்மையாக இருக்க முடியாது. அதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அடுத்து லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் பூமி அனைத்திலும் இருக்கிற எல்லாமும் அவனுக்கே உரியவை. அவனுக்கு உரியவைனா என்ன அர்த்தம்னா, அவன் ஓனர், நாமெல்லாம் அடிமைன்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே அடிமைன்னு அர்த்தம். அசல் ஓனர் ஒரே ஆளாக தான் இருக்க முடியும். நமக்கு சில விஷயங்கள் ஓனாக இருக்கும், ஆனால் அந்த 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 ஓனிங் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், புரிஞ்சுங்களா? அதுக்கு பிறகு பங்கு போட்டு எடுத்துக்குவாங்க அவ்வளோ பேரும். நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி பிரிக்கிறதுன்னு. அப்போ அதெல்லாம் உண்மையான ஓனிங் கிடையாது. உண்மையான ஓனர்ஷிப் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அந்த ஓனர்ஷிப்புக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அடிமைகள் தான். அப்போ இறைவனுக்கும் படைப்பினங்களுக்குமான உறவை அல்லாஹ் இதில் சொல்கிறான். என்ன உறவு? அவன் தான் அசல் எஜமானன், நாம் எல்லாம் அவனுடைய அடிமைகள். புரிஞ்சுங்களா? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஆதிக்கத்திற்கு கீழே இருக்கிறோம், அவனுடைய வல்லமைக்கு கீழே இருக்கிறோம், அவன் உத்தரவுக்கு கீழே இருக்கும், அவன் சொன்னால் கேட்குற இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மன் தல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி.
இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுக்கு பக்கத்தில் யாராவது சிபாரிசு பண்ண முடியுமா அப்படின்னு நல்லா கேட்குறான். யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். சூரத்து நபால அல்லாஹ் கேட்பான், யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃப்பன் லா யதகல்லமூன். யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகா, ஜிப்ரீலும் மற்ற வானவர்கள் எல்லாம் வரிசையாக அணிவகுத்து நிற்பார்கள். அந்த நாளில் லா யதகல்லமூன், யாரும் பேச மாட்டாங்க, வாயை ஒரு ஆள் திறக்க மாட்டாங்க, கப்சிப்புன்னு இருப்பாங்க. லா யதகல்லமூன் இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வகால சவாபா. யாருக்கு அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்குறானோ, யார் சரியாக பேசுவாரோ அவர் மட்டும் தான் வாயை திறந்து பேச முடியாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அரிசுக்கு முன்னால் நான் போய் விழுந்து கிடப்பேன், சஜிதாவில் கிடப்பேன், தலையை உயர்த்துங்கள் முகம்மதேன்னு அல்லாஹ் சொல்லுவான். நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க, உங்களுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு தான் நானே பேச ஆரம்பிப்பேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவனுடைய அனுமதி இன்றி அவனுக்கு முன்னால் வாயை திறப்பவர் யார்? ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் பேச முடியாது. அல்லாஹ்வுடைய வல்லமை அது. மந்தல்லதி யஸ்பஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி. அடுத்து யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், மக்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் பின்னால் உள்ளவற்றையும் அறிந்தவன். அதாவது நமக்கெல்லாம் நம்ம காலத்தில் நடந்தது தெரியும், நம்ம காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எழுதி வச்சிருந்தா அது தெரியும், எழுதாதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. பின்னால் என்ன நடக்குங்கிறதா தெரியவே வாய்ப்பு இல்லை. நான் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அத்துப்படி. கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, அட் ப்ரெசன்ட் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும். அடுத்து வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. தன்னுடைய ஞானத்தை தான் எதை விரும்புகிறானோ அதைத்தான் மற்றவர்களுக்கு அவன் சொல்லிக் கொடுப்பான். அவன் தெரிஞ்சது எல்லாத்தையும் அர்த்தம் சொல்லி கொடுத்துட மாட்டான். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவன் நாடியவற்றைத்தான் அவனை பற்றி மற்றவங்க புரிஞ்சிக்க முடியும். அல்லாஹ்வை பற்றி நமக்கு என்ன தெரியும், அவன் எதை விரும்பினானோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும், மற்றெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால தான் அல்லாஹ் விஷயத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா, அதிகப்படியாக விவாதம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் அப்படியாமே இப்படியா ரொம்ப விவாதம் பண்ணக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதோட ஏற்றுட்டு போய்கிட்டே இருக்கணும். சரியா? வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வசியா குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வினுடைய குர்சி, நாற்காலி, வானங்களையும் பூமியையும் வியாபித்தது. வானங்களையும் பூமியையும் வியாபித்து, வானம் பூமி அதனுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும் பரப்பளவு, அதை வியாபித்து இருக்கும் அவனுடைய நாற்காலி என்பது. குர்சினா என்ன? குர்சிங்கிறதுக்கு அரபியில் நம்ம அர்த்தம் சொல்லும்போது ஸ்டூல்னு அர்த்தம் சொல்லுவோம், நாற்காலின்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா, அரசர் மன்னர் ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய காலை வைப்பதற்கு ஒன்று பயன்படுத்துவார்ல, காலை வைக்கிறதுக்கு காலை, அதுக்கு பேர் தான் குர்சி. அவர் உட்கார்ந்துருக்கிறார்ல, அதுக்கு பேர் அரிசு. அவர் உட்கார்ந்துருக்கிற நாற்காலிக்கு பேர் அரிசு. அவர் காலை வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த மணக்கட்டைக்கு பேர் குர்சு. இந்த இடத்துல குர்சு தான் அல்லாஹ் சொல்கிறான். குர்சு என்பதே வானங்களையும் பூமியையும் வியாபித்து அடைய வளைத்து நிற்கிறது. ஹதீஸ்களில் வரும், ஒரு பெரிய திறந்த வெளியில் பாலைவனம்னு வச்சுக்கோங்க, பெரிய திறந்த வெளி பாலைவனத்தில் ஒரு வளையத்தை கொண்டு போய் போட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த வளையம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குமா குர்சியில் கொண்டு போய் இந்த வானம் பூமியை கொண்டு போய் வச்சா. வானம் பூமியை கொண்டு போய் குர்சியில் வச்சா எப்படி இருக்குமானா, ஒரு சின்ன கீ செயின் மாதிரி இருக்குமா. இந்த சாய் மாட்டுறதுக்கு ஒரு வளையம் வச்சுருப்போம்ல, அந்த அளவுக்கு தான் இருக்குமா. அந்த குர்சியை கொண்டு போய் அரிசியில் வச்சா அது ஒரு கீ செயின் மாதிரி இருக்குமா. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பிரமாண்டத்தை, அவனுடைய வல்லமையை சொல்லக்கூடிய விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் நாற்காலி, ஆட்சி கட்டில் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு கற்பனை ஒன்று வரும். அந்த கற்பனையோடு அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முத்தஷாபிஹாத்துன்னு சொல்லுவாங்க அரபியில், இது குர்ஆனுடைய வழக்கில். அதாவது இதனுடைய உண்மையான பொருளை அல்லாஹ் தான் புரிந்தவன். அவனுக்கு ஏற்ற வகையில் உள்ள அரிசி அவனுக்கு உண்டு, அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு ஏற்ற வகையில் உள்ள குர்சி அவனுக்கு உண்டு, அது எப்படி நமக்கு தெரியாது. சொல்லப்பட்டிருக்க நம்பிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ். இதுதான் வந்து நம்முடைய கொள்கை. நம்முடைய கொள்கை என்னன்னு சொல்லி சொன்னால், கோட்பாடு என்பது அல்லாஹ் விஷயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப கிராஸ் செக்லாம் பண்ணக்கூடாது அந்த விஷயத்தில். அப்படியா
ஆட்சி கட்டலா, அதுக்கு எத்தனை ஸ்டூல் இருக்கும், அதில் வந்து இந்த இதெல்லாம் ஸ்க்ரூலாம் போட்டிருப்பாங்களா, எத்தனை ஸ்க்ரூ, அதெல்லாம் பேசக்கூடாது. அது அவனுடைய வல்லமைக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன செய்வான், எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்குவான். அப்படி தான் நம்ம நம்பணும் இதில். சரி, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வசியா குர்சியு ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. வானங்களையும் பூமியையும் பராமரிப்பதும் அதை பாதுகாப்பதும் அல்லாஹ்வுக்கு சுமையே கிடையாது, கஷ்டம்லாம் கிடையாது. வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்ந்தவனாகவும் மகத்தானவனாகவும் இருக்கின்றான். இந்த கருத்தை இந்த அதாவது தன்னுடைய மாண்பையும் வல்லமையையும் தன்னுடைய பிரமாண்டத்தையும் பராக்கிரமத்தையும் சொல்லக்கூடிய வசனமாக அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியை வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதனால தான் இந்த ஆயத்துல் குர்சி என்பது திருக்குரானிலேயே மிகவும் மகத்தான வசனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமையான தோழர்களே, அது மட்டும் காரணம் இல்லை, இன்னொன்றும் காரணம். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சவாப் வெகுமதி அதுவும் அதிகமானது. அல்லாஹ்வுடைய கலாமில் எல்லாமே அல்லாஹ்வுடைய கலாம் தான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தைகளில் சிலதை விட சிலதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது. குரானில் வந்து தப்பத் எதா அபி லஹபுகிறா, அதுவும் அது அல்லாஹ்வுடைய சொல்லு தான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம்ங்கிறது அல்லாஹ்வுடைய சொல்லு தான். ஆனால் நன்மைகளுடைய அதிகம் அப்படின்னு வரும்போது தப்பத் எதாவை விட இதுக்கு என்ன இருக்குது, அதிகம். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய கலாம் தான். அதை விட இதுக்கு சற்று கூடுதல் நன்மை இருக்கிறது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், இது சொல்லக்கூடிய செய்திகள் அவ்வளவு கனமானது, அதனால் இதனுடைய வெகுமதி அதிகமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் தோழர்களே. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ரசூலுல்லாஹ் சதகத்துல் ஃபித்ர் பொருள்கள் நிறைய வந்துருந்துச்சு, அதை வந்து பாதுகாக்க சொல்லி அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. சதகத்துல் ஃபித்ர் என்ன செய்வாங்க, பொருள்களாக தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அன்னைக்கெல்லாம் பேரிச்சம்பழம் அது இதுன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இவர் பாதுகாத்துட்டு இருந்தார். நைட் நேரம். ஏன் அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா, அவர் வந்து மஸ்ஜித் நபவியில் உட்காந்துருப்பார். திண்ணை தோழர்கள் ஒரு ஆள் தானே, அதனால் அவர் பள்ளிவாசலே தங்கியிருப்பாருங்கிறதுனால நீங்கள் அதை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் கொட்டை உட்காந்து முழிச்சுக்கிட்டே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்தா ஒரு பையன் வந்து திருட வர்றான். அள்ளி பேரிச்சம்பழங்க அள்ளி என்ன செய்யறான்னு சொன்னால் வேட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போக பார்க்குறான். போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு எங்கடா வந்து திருடுறதுக்குன்னு கேட்டால், நான் உன்னை போய் ரசூல்லாட்ட சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரசூல்லா என்னை பாதுகாக்க சொன்னாங்க, நீ எனக்கு தெரியாமல் திருடிட்டு போகிற, ரசூல்லாட்ட அவனை சொல்லிடுவேன். உடனே அவன் சொன்னான், இன்னி முஹ்தாஜ் வ அலைய ஐயால், நான் மிகவும் வறியவன், எனக்கு ரொம்ப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க நிறைய இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே அந்த சிரமத்தை போக்குவதற்காக எனக்கு அது தேவைப்பட்டுச்சு, வந்து எடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறானே பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. சரி போய் தொலை அப்படின்னு விட்டாங்க, ஓடிட்டான். மறுநாள் காலையில் ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க அபூ ஹுரைரா. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அபூ ஹுரைரா, நேற்று ராத்திரி நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சி வச்சிங்களே, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ்வால் தெரிவித்து கொடுக்கப்படும், புரிஞ்சா? அதை கட்டி போட்டு வச்சுருந்ததெல்லாம் யாருக்கு தெரியாது, ரசூலுல்லாவுக்கு தெரியாதுன்னு அவங்களே கேள்வி கேட்குறாங்க. அபூ ஹுரைராவுக்கு தெரியாது, ரசூலுல்லாவுக்கு தெரியும்னு சொல்லலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கேட்டாங்க, மா ஃபால அசீருக்க அல் பாரிஹா, ராத்திரி உங்களால் கைது செய்யப்பட்ட அந்த ஆள் என்ன சொன்னார், என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, வந்து திருட வந்தான், அள்ளி போட்டு வேட்டியில் போட்டு முடிஞ்சான், நான் பிடிச்சிட்டேன், கொட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப கஷ்டம், குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னான், ரொம்ப மனசு கேட்கல, சரி தொலைன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னா. அப்படியா, அவன் ஒரு பொய்யன், இன்றைக்கும் வருவான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கும் வருவான் அப்படின்னாங்க. இன்றைக்கி அபூ ஹுரைரா ரொம்ப நேரத்தை விட இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க வருவான்ட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல் பொய்யாகவே ஆகாது. அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி வந்தே தீருவான் அப்படிங்கிற உறுதியோடு ரொம்ப இன்றைக்கி வந்தால் படுவாவை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு உறுதியாக நிற்கிறார் மனுஷன். அதே மாதிரி வந்தான். வந்த பையன் வேறொரு பக்கத்தில் வந்துட்டு அள்ளி போட்டு வசமாகவே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா இன்றைக்கும் அதே பாட்டு பாடுறான், நான் ரொம்ப வறியவன், குடும்ப கஷ்டம் ரொம்ப, அப்படியாக்கும் இப்படியாக்கும். நேற்று படுவா இதே தானே சொன்னேன், இன்றைக்கி இதே சொல்கிறேன், இந்த ஒரு தடவை விட்டுருங்க, இனி வரவே மாட்டேன் அப்படின்னா.
இனி வரவே மாட்டேன்னு முதல் தடவை சொல்லலை, இந்த தடவை அந்த வார்த்தையை சேர்த்து சொன்னேன், நான் இனி வரவே மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னா. சரி வரவே மாட்டேன்னு வேற சொல்கிறானே, தொலைஞ்சு போகிறான் அப்படின்ட்டு அன்னைக்கும் விட்டுட்டாங்க அபூ ஹுரைரா. மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹ், அபூ ஹுரைரா மா ஃபால அசீருக்க அல் பாரிஹா, நேற்று ராத்திரி உன்னால் பிடிக்கப்பட்ட அந்த கைதி என்ன செஞ்சான்? இன்னைக்கு வந்து அதே பாட்டு பாடினான், எடுத்தான், ஒரு குடும்ப கஷ்டம்னு சொன்னான், நான் பிடிச்சி உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன், ஆனால் அந்த பையன் வந்து இனிமேல் வரவே மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டான், அதனால் தொலைஞ்சு போகிறான்னு விட்டுட்டேன் அப்படின்னா. அப்படியா, அவன் போய் சொல்கிறான், இன்றைக்கும் வருவான் அப்படின்னாங்க. இன்றைக்கும் வருவான் அப்படின்னாங்க. 3ஆவது நாள் இன்றைக்கும் வந்தான், வந்து பையன் எடுத்தான், இவன் போய் பிடிச்சிட்டாங்க, இன்றைக்கி வசமாக கெட்டியை பிடிச்சிட்டாங்க, விடவே மாட்டேனா அப்படின்ட்டு. இன்றைக்கி நேற்று சொன்ன காரணம் சொன்னால் இன்றைக்கி விடமாட்டார், ஏன்னா வரவே மாட்டேன்னு சொல்லி போயிருக்கோம், அது சொன்னால் விடமாட்டான்னு தெரிஞ்சவொடனே இன்றைக்கி அந்த வந்தவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தர்றேன், உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தர்றேன், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும், அதை நான் சொல்லித்தரேன், என்னை விட்டுறீங்களான்னு கேட்டான். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, என்ன சொன்னாங்கிறத பார்ப்பாங்க. அப்படியா, நல்ல விஷயம் சொல்றியா, சொல்லு அப்படின்னாங்க. அப்போது அந்த ஆள் வந்தவர் சொன்னார், இதா ஆவைத்த இலா ஃபிராசிக்க ஃபக்ர ஆயத்துல் குர்சி, படுக்கைக்கு நீர் சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், அப்படி ஓதிக்கொண்டால் ஃபஇன்னக லை யஸால அலைக்க மினல்லாஹி ஹாஃபிஸ், இரவு முழுக்க உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒருவர் ஏற்பாடு செய்யப்படுவார், அவர் உங்களை என்ன செய்வார், உங்களுக்கு வந்து அதாவது பாதுகாப்பு தர்ற குழு அல்லாஹ்விடமிருந்து வரும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் வலா யக்ரபன்னக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பி, காலை வரைக்கும் ஷைத்தான் கிட்டே வரமாட்டான், நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிக்கிங்க அப்படின்னு சொன்னான். நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்கான். சரி தொலைடான்னு விட்டுட்டாங்க. விட்டா மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அபூ ஹுரைரா மா ஃபால அசீருக்கல் பாரிஹா, நேற்று வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்றைக்கி வந்தான், திருடினான், எல்லாம் செஞ்சான், ஆனால் இன்றைக்கி 2 நாள் சொல்லாமல் இன்றைக்கி வேறு மாதிரியா சொன்னான், இந்த மாதிரி ஆயத்துல் குர்சி ஓதுனா இப்படிலாம் நடக்கும்னு சொன்னான், நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொல்லி கேட்டு தொலைஞ்சு போகிறான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா சொல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ஆமா இன்னஹு கதூபுன், ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வந்தவன் மிகப்பெரிய பொய்யன்னா, ஆனால் அவன் சொன்னது என்ன உண்மை, ஃபகது சதகக்க, அவன் உங்கள்கிட்ட சொன்னது என்ன உண்மைதான், ஆனால் அவன் வந்து பச்சை புழுகன், மோசமான ஆள் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, வந்தது யாருன்னு தெரியுமா அபூ ஹுரைரா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கண்ணே. அவன் தான் செய்தான் அப்படின்னா. அவன் தான் செய்தான்ட்டு தான் 3 நாளாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, சங்காத்தை வச்சுருந்துருக்கீங்க, செய்தான் தான் வந்தான்னு சொல்லி ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ் வந்து புகாரில் இடம்பெறுது. இந்த ஹதீஸில் நிறைய விளக்கங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த ஹதீஸில் நிறைய, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் என்பது நமக்கு நிறைய வெளிச்சங்களை தரும். இந்த ஹதீஸில் என்னென்ன விளக்கங்கள் இருக்குங்கிறத பாருங்களேன். முதல்ல ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் இப்போ வந்தது ஒரு ஆளுடைய தோற்றத்தில் தான் வந்தான், அவனுடைய அசல் தோற்றத்தில் வரல. அசல் தோற்றத்தில் ஷைத்தான் இருக்கும்போது அவனை நாம் பார்க்க முடியாது. குர்ஆன் அப்படி தான் சொல்லுது, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும், அவனையும் அவனுடைய ஆட்களும் உங்களை தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, அவங்களுடைய அசல் தோற்றத்தில் இருந்தால். ஷைத்தான்னா யார், ஜின்னுகளில் யார் கெட்டவர்களோ அவர்கள் ஷைத்தான்கள். அந்த ஜின்னுகளில் நல்லவங்களை நல்ல ஜின்னுகள்னு சொல்லுவோம். ஜின்னுங்கிறது யார் அப்படின்னா நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம், கண்ணுக்கு தெரியாது அவங்க இருக்கிறது. அவர்கள் நாய் பன்றி உட்பட எல்லா உருவமாகவும் மாறுவதற்கான சக்தி பெற்றவர்கள். இவங்க தான் ஜின்னுங்கிறது. இவங்களை நல்லவங்களை நல்ல ஜின்னுன்னு சொல்லுவோம், கெட்டவங்களை ஷைத்தான்னு சொல்லுவோம். இப்லீஸுங்கிறவன ஜின்னில் ஒரு ஆள் தான், புரிஞ்சுங்களா, கெட்டவங்களில் தலைவனாக இருந்தாங்க. சரி, மலக்கு இருக்காங்க பாருங்க, மலக்கை பொறுத்தவரை அவர்கள் நெருப்பால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அவங்களும் எல்லா விதமான உருவங்களையும் எடுப்பதற்கு சக்தி உள்ளவர்கள். ஆனால் நாயுடைய உருவத்திலும் பன்றியுடைய உருவத்திலும் வரமாட்டாங்க. இதுதான் 2 வித்தியாசம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா உருவங்களிலேயும் உருவெடுப்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் ஷைத்தானை கொடுத்துருந்தான். அப்படி வேறொரு உருவத்தில் இருக்கும்போது அவனை பார்க்கலாம், ஆனால் அவனுடைய அசல் உருவத்தில் இருக்கும்போது பார்க்க முடியாது.
இப்போ அபூ ஹுரைரா பார்த்தது வேற ஒரு ஆளுடைய உருவத்தில் தான், அசல் உருவத்தில் இருந்தால் தெரிஞ்சிருக்காது. இது முதல் செய்தி. அதே மாதிரி ரெண்டாவது, சைத்தான்கள் வேறு உருவத்தில் இருக்கும்போது அவங்க பேச முடியும். அவங்க பேசினா நம்ம காது கேட்கும். சொல்லப்போனால் அவங்க நமக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியை பேசுவாங்க. அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுப்பான். அபூ ஹுரைரா அன்றைக்கி அரபியில் பேசுனதுனால வந்த சைத்தான் அரபியில் பேசிட்டான். இதே நம்மள்கிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? நம்மள்கிட்ட திருக்குறள்லாம் பேசுவான் இல்லையா, நம்மள்கிட்ட செய்யுள்ளான்னு சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான், தமிழில் பேசுவான் நம்மள்கிட்ட. அதுதான் விஷயம். அவனுக்கு எப்படி தமிழ் தெரியும்? அதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்து தானே வச்சுருக்கிறான் அவன் அல்லாஹ். அப்போ எனவே அவர்கள் பேசுவதை நாம் கேட்க முடியும், நாம் பேசுவதை அவர்கள் கேட்க முடியும். இதுவும் இந்த ஹதீஸில் தான் நமக்கு தெரிய வருது. மூணாவது, சைத்தான்களுக்கு உணவும் இருக்குது, ஜின்னுகளுக்கு உணவு இருக்குது. நம்மளை மாதிரி அவங்களுக்கு உணவு இருக்குது. புரிஞ்சுங்களா? அதனால தான் வந்து திருடிட்டு போகிறான். பேரிச்சம்பழத்தை எதுக்கு தூக்கிட்டு ஓடணும்? அப்போ அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான தானே தூக்கிட்டு போகிறான். அப்போ அவங்களுக்கும் உணவுங்கிறது இருக்குது. சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் சைத்தான்களுக்கான உணவு எது அப்படின்னு சொல்லி சொன்னால், தோழர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடப்படாத உணவை சைத்தான் தனக்குள்ளதாக ஆக்கி கொள்கிறான். அதே மாதிரி பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ளே போகலைன்னு சொன்னால் சைத்தான் அன்னைக்கு நம்மளோட சேர்ந்து குடியிருக்கிறான். நம்ம வீட்டில் தான் அவனுக்கு லாட்ஜிங். புரிஞ்சுங்களா? பிஸ்மில்லா சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகலன்னு வைங்க, சைத்தான் சொல்கிறானா, இன்னைக்கு இந்த வீட்டில் நமக்கெல்லாம் தங்குற வசதி கிடச்சிருச்சு, லாட்ஜிங் வசதி நமக்கு கிடச்சிருச்சிங்க அப்படிங்கிறானா. உள்ளே போய் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் நம்ம சாப்பிட்டோம்னா சைத்தான் சொல்கிறானா, இன்றைக்கி ஃபுட் அக்காமடேஷன் எல்லாம் நமக்கு இங்கே தான் அப்படிங்கிறானா. இங்கேயே மபீத்தும் கிடைக்கும், இங்கேயே நமக்கு சாப்பாடும் கிடைக்கும் அப்படிமா சைத்தான். அப்போது நல்லா கவனிக்கணும். நம்மளே போல் அவனுக்கான உணவு எது அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் பிஸ்மில்லா சொல்ல மறந்த உணவு அவர்களுக்குரியதாக மாறிவிடுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், வஷாரிக்குஹும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், உனக்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க மனிதர்களில், அந்த ஆட்களுடைய செல்வத்திலேயும் அவர்களுடைய குழந்தைகளிலேயும் நீ ஷேராயிக்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ சேர்ந்துக்க அப்படிங்கிறான். நீ கூட்டு பங்காளி ஆயிக்க. மனிதர்களில் சில பேருடைய செல்வத்திலேயும் சில பேருடைய குழந்தை குட்டிகளிலேயும் நீ சேராயிக்க. அது என்ன? அது செல்வத்தில் சேராகிறதுனா என்ன புரியுது. பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டா நம்ம சாப்பாட்டில் அவனுக்கு சேர் கிடச்சிருது. செல்வத்தில் அவன் என்ன செஞ்சிடறான்? சேர்ந்துறான். பிள்ளைகளில் சேரு அப்படின்னு என்ன அர்த்தம்? தோழர்களே, மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இது, ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு செய்தி இது. என்ன அப்படின்னா, தாம்பத்திய உறவு கொள்கிற போது பிஸ்மி சொல்ல தவறிவிட்டால் அந்த குழந்தையிலையும் சைத்தான் பங்காக்கி விடுகிறான், அதுலேயும் பங்காயிரம். தோழர்களை நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய உண்மை இது. வசாரிக்கும் ஃபில் அம்பாலி வல் அவுலாத். அந்த சில மனிதர்கள் ஆள் சில பேர் இருக்கிறான் மனுஷனில், சில சைத்தான் இருக்கான் மனுஷனில், அவனுடைய செல்வத்திலேயும் அவனுடைய பிள்ளைகளிலேயும் கூட்டு சேர்ந்து கொள்ள முடியும். அப்போ நாம் பிஸ்மி சொல்ல மறந்த, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்ல மறந்த உணவை தனதாக்கி கொள்கிறான். அல்லாஹ் பெயர் சொல்லாமல் நிகழ்ந்த அந்த உறவில் பிறந்த குழந்தைகளையும் அந்த சைத்தான் தனக்குரியதாக மாற்றி விடுகிறான். நம்ம பிள்ளைய இன்னொரு ஆண் எனக்குள்ளதுன்னு சொன்னால் எவ்வளவு கோபம் வரும். அப்போ சைத்தானோட இணைக்க முடியுமா? தயவுசெய்து யோசிக்கணும். அப்போது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு அந்த செய்தியெல்லாம் தெரிய வருது. ஒன்று. அடுத்து தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதிலேருந்து சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் பொய் சொல்கிறது தான் இயல்பு. ஆனால் சில நேரத்தில் அவன் உண்மையும் சொல்லுவான், சில நேரத்தில் உண்மையும் சொல்லுவான். சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டாக வேதம் ஓதிருக்கான். ஆயத்துல் குர்சியை படுக்கும்போது ஓதுனா சைத்தான் கிட்டே வரமாட்டான், கரெக்டான வேதம் அது. அப்போ சைத்தான் சில நேரத்தில் என்ன செய்யும்? வேதமும் ஓதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சைத்தான்களுக்கு பொய் சொல்கிறதோட சேர்த்து திருடுற வேலையும் தெரியும், அபகரிக்கிற வேலையும் தெரியும், அதே மாதிரி ஏமாத்துகிற வேலை, மோசடி செய்கிற எல்லாமே தெரியும். அப்போ இங்கே வந்து திருட்டு, வேறு சில இடங்களில் வேறு மாதிரியாக நடக்கும். அதே மாதிரி இந்த ஹதீஸ்லேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கடுமையான பசியினுடைய நேரத்தில் ஒருவர் திருடினால் திருட்டுக்கான தண்டனை அவருக்கு கொடுக்கக்கூடாது. கடுமையான பசி நேரத்தில். இப்போ இந்த இடத்துல அபூ ஹுரைரா விட்டுட்டாங்கல்ல, ஏன் விட்டாங்க அப்படின்னா, அவன் பொண்டாட்டி பிள்ளைய பசியை சொல்கிறாங்க, அதனால் சரி பசி எடுத்து தொலைட்டோம் அப்படின்னு விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம் ஒன்று வந்துச்சு.
அந்த பஞ்சம் நிகழ்ந்த ஆண்டுக்கு பேர் ஆமுர் ரமாதா என்று சொல்வார்கள். ரமாத் அப்படின்னா சாம்பல்னு அர்த்தம். முழு அரபு தேசமே சாம்பல் நிறத்தில் இருந்துச்சான். அந்த அளவுக்கு பட்டினி, பஞ்சம், காஞ்சி வறண்டு போய் எல்லாமே சாம்பல் நிறத்துக்கு ஆயிடுச்சான். அதனால் அந்த அந்த காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆமுர் ரமாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு காலம் அந்த பஞ்சம் நீடிச்சிச்சோ அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு உத்தரவு போட்டாங்க, இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய திருட்டுகளுக்கு கைவெற்ற தண்டனை கொடுக்காதீங்க. ஏன்னா மக்கள் பசிப்பட்டினில் கிடக்கிறாங்க, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் திருடி இருக்கக்கூடும், அதனால் இது நிப்பாட்டிருங்கன்னு சொன்னாங்க. அப்போது இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு இந்த செய்தி என்ன செய்கிறாங்க, அவங்க ஆய்வு செய்து எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி அதே மாதிரி இந்த ஹதீஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல விஷயங்கள் கெட்டவர்களுக்கும் தெரியும், நல்ல விஷயங்கள் கெட்டவர்களுக்கும் தெரியும், ஆனால் அதை வைத்து அவர்கள் பயன்பெற மாட்டார்கள். அப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு அதை வச்சு பயன்படுத்தலைன்னா நாம் கெட்டவங்க. ஒரு விஷயத்தை நமக்கு நாலேஜ் கிடைச்சதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணாட்டி அது நம்மை நாசப்படுத்தக்கூடிய இல்முங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறைவா பயனில்லாத கல்வியை விட்டும் என்னை பாதுகாத்து விடுனாங்க. அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா, இன்ஷா அல்லாஹ் போனதுக்கு பிறகு இனிமேல் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்றாதீங்க. ஏதாவது அருந்த வேண்டும் என்று சொன்னால் பிஸ்மில்லா சொல்லாமல் குடிச்சிடாதீங்க அதையுமே, புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இல்லற வாழ்க்கை, அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை நமக்கு இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை மிக கவனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை யார் சொல்கிறாங்கங்கிறத பார்க்கக்கூடாது, சொல்லப்பட்ட விஷயம் என்னங்கிறத பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய யோக்கியமா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அவன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் சரிப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிடணும். சைத்தான் சொன்னதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அவன் ஆள் பொய்யந்தான், நான் சொன்னது என்னவோ உண்மைங்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹ். அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இறைவனை நினைவு கூறக்கூடிய இந்த திக்ர் என்பது சைத்தானை நெருங்க விடாமல் தடுத்து பிடிக்கக்கூடிய கேடயம். இதை சைத்தானே தான் வாயால் ஒப்புக்கொள்கிறான். ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தா நான் கிட்ட வர மாட்டேங்கிறான். அப்போ அவனை தடுத்து பிடிக்கிற கேடயம் எது அப்படின்னா திக்ர் தான். அப்போ இனிமே தூங்கும்போது எல்லா காலத்துலேயும் சரி, நாம் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும், புரிஞ்சுக்கலாம்? நம்ம விட நம்ம பிள்ளைங்க தூய்மையாக இருக்கும் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்போ எனவே அவனை சைத்தானை தடுத்து பிடிக்கிற கேடயமாக திக்ர் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தி இறுதியில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ராத்திரியில் படுக்கும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்கிறது, அதே மாதிரி சாப்பிடும்போது அருந்தும்போது பிஸ்மில்லா சொல்கிறது, அதே மாதிரி தாம்பத்தியம் வரும்போது பிஸ்மில்லா சொல்கிறது, அதோடு சேர்த்து இந்த ஆயத்துல் குர்சியை கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யார் கடமையான தொழுகைகளுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கிற ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதான் தடையாக இருக்குது. அது மரணிச்சிட்டாருன்னா சொர்க்கம் தான் அவருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும். ஆனால் பார்க்குறோம், ஃபர்லு தொழுகை முடிஞ்ச உடனே ஏதோ அடியில் வெடி வைக்கிற மாதிரி நினைச்சு ஓடுறாங்க எல்லாம். ஃபர்லு தொழுகை முடிஞ்ச உடனே இன்னும் கண்ணி வெடியை கீழே வச்சிருக்கிற மாதிரி சட்டக்கு நினைச்சு ஓடுதுங்க எல்லாம். அப்படியே வெடிச்சிட போகுது. கொஞ்சம் என்ன செய்யணும், திக்ருக்கு கொஞ்சம் நேரம் ஓதுக்கணும். தயவுசெய்து திக்ருக்கு கொஞ்சம் ஓது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த திக்ருகளை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது? அதிகபட்சமாக ஒரு 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷம் வெளியில் போய் நம்ம 3 லட்சமாக சம்பாதிக்க போகிறோம், அல்லது ஒரு 3 மாடி வீடு வாங்கிட போகிறோமா? ஆனால் அந்த 3 நிமிஷம் மறுமைக்கு போனால் எவ்வளவு பெரிய மாண்புங்கிறத கண்ணை மூடினதுக்கு கூட நமக்கு தெரியும், இப்போ தெரியாது. அதனால் தயவு செய்து ஃபர்லு தொழுகை முடிஞ்ச உடனே என்ன செய்கிறா, எழுந்து போகவே கூடாது. ஓத வேண்டிய திக்ருகளை கண்டிப்பாக ஓதணும். அதில் குறிப்பாக இந்த ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கம். 5 வேளைக்கு 5 தடவை ஓத போகிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய மாண்பு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மரணம் மட்டும்தான் தடை சொர்க்கத்தில் நுழைவதற்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எனவே இந்த விஷயத்தை நாம் மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நாங்கள் இப்போ சொன்ன இந்த இதில் எந்த விஷயத்தை மறந்தாலும் 2 விஷயத்தை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதுவது, இரவு தூங்கச் செல்கிற போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்கிறது. இதை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஹயாத்துள்ள வரைக்கும் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும்.
நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கும் சேர்ந்து அதில் நன்மை கிடைக்கும் சொன்னதுனால. எல்லாம் வல்ல இறைவன் சொன்னதன்படியும் கேட்டதன்படியும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.